வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு இஸ்லாமிய அமைப்பு பேர் அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் அப்படின்னு ஒரு அமைப்பு. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. எதன் அடிப்படை அப்படின்னா, சினிமா சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கிறார்கள், அதனால் அப்படிப்பட்ட கட்சிகளில் யாரும் சேராதீங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தாவேகாவை எதிர்த்து ஒரு அறிக்கை. அதாவது அந்த அமைப்பு பேர், இஸ்லாமிய அமைப்பு பேர் அகில இந்திய முஸ்லீம் ஜமாத். தாவேகா தமிழக வெற்றிக்கழகம் விஜய் கட்சியை நோக்கி இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக்கழகம் என்ற கட்சியை தொடங்கி இருக்கும் விஜய் தனது படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தவர். புரியுதுங்களா? இதனால் அவரோடு இஸ்லாமியர்கள் தொடர்பு வைக்க வேண்டாம், விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம். காரணம், குடிகாரர்கள் சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு அழைத்து அதனை அவமதித்து பாவம் செய்து விட்டார். இப்போ சமீபத்தில் கூட இஃப்தார் விருந்து பண்ணாங்க. அதுக்கு வந்தவங்க எல்லாமே ஏகப்பட்ட பேர் தவேகா கட்சியை சார்ந்தவங்க தான். அதில் குறிப்பாக பெரும்பாலும் மது அருந்தி இருந்தார்கள், சூதாட்டக்காரர்களாக இருந்தார்கள் அப்படின்னு போட்டு இவர் ஒரு அறிக்கை விட்டு, இனிமேல் விஜய் யாருமே இஸ்லாமியர்கள், குறிப்பாக யாருமே இல்லை, இஸ்லாமியர்கள் எந்த ஒரு நிகழ்வுக்கும் மற்றபடி ஒரு நிகழ்ச்சிக்கும் மற்ற இஃப்தார் விருந்து போன்ற முக்கியமான ஒரு ஆன்மீக தெய்வீகமான ஒரு நிகழ்வுகளை அழைக்காதீங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரோட தொடர்பே வச்சுக்காதீங்க. இதையும் சொல்லிட்டு இன்னொரு காரணத்தை சொன்னார். ஏன்னு கேட்டால், அவர் நடித்த அவருடைய படத்தில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்களை அவர் பெரும்பாலும் தீவிரவாதியாக சித்தரிச்சிருப்பார். அதனால் யாரும் விஜயோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம், அவர் கட்சியில் யாரும் இணைய வேண்டாம் சொல்லிட்டு ஒரு அறிக்கை. உண்மையிலே இது ரொம்ப ஆழ்ந்த ஒரு அறிக்கையா அல்லது விலை பேசப்பட்ட அறிக்கையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் இது ஒரு சரியான ஒரு அறிக்கையாக சொல்ல முடியாது, ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிக்கையாக தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால், சினிமா அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுங்க. அதில் பலவிதமான கதை சம்பந்தப்பட்ட வகையில் எப்படியெல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தாவேகா விஜய் மட்டும் கிடையாது, கமல்ஹாசன் அப்படித்தான். கட்டாயமாக அவர் இஸ்லாமியர்களை ஒரு தீவிரவாதியை சித்தரித்து தான் தன்னுடைய படங்களெல்லாம் காட்டியிருப்பார். அதே மாதிரி விஜயகாந்த் அப்படித்தான். அவருடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்தா அப்படியே வில்லன் எல்லாமே முஸ்லீமாக தான் இருப்பாங்க. அவர் குண்டு வைக்கிறவராகவும், மற்றபடி கள்ள நோட்டு அச்சடிக்கிறவராகவும், மற்றபடி தொழுதுகிட்டே இருப்பார், திடீர்னு துப்பாக்கியை துடைப்பார். இந்த மாதிரி தீவிரவாத கும்பலை சேர்ந்தவன் தான் அவர் காண்பார். அப்புறம் கடைசியில் கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தாக முடிப்பார். அதே போல் தாவேகா விஜயும் பல படங்கள் அதே மாதிரி இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து படம் எடுத்திருக்காரு. அது கண்டனத்துக்குரிய விஷயம். இருந்தாலும் இந்த அறிக்கை என்பது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான அறிக்கை இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஷயம். பொதுவாக ஒரு கட்சி அப்படின்னா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு வைங்களேன். அது குறிப்பாக விஜயை பொறுத்த வரைக்கும் நடிகர் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிக்கிறப்ப அவர் கட்சி ஆரம்பிக்க முடிப்பாரா, ஆரம்பித்து அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியை வருவாரா அப்படிலாம் தெரியாது. என்னமோ ஒரு வகையில் ஒரு கட்சி ஆரம்பித்து நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அன்னைக்கு அந்த எண்ணங்கள் இருந்திருக்காரு. அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் கட்சியை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாவிட்டாலுமே கூட படத்தை ஓட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அவர் அந்த மாதிரி பலவிதமான ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கேரக்டர் நடிச்சிருக்கலாம். இஸ்லாமியர்களை வெறுப்பான ஒரு கேரக்டர் உட்புகுத்தி இருக்கலாம். அது கதை அம்சமாக இருந்தாலும் சரி. அப்போ இவருக்கு எங்கே புத்தி போச்சு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, டைரக்டரும் ப்ரொடியூசரும், எப்போ எங்களுடைய விஷயத்தை தலையிடாத, நீ நடிகன் அவ்வளவுதான், உன்னால் நடிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், படங்கள் வராது. அது இஸ்லாமியரை தீவிரவாதிகளாக சித்தரித்தவர் விஜய் அப்படிங்கிறது கன்ஃபார்ம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜயகாந்த் அப்படித்தான்,
கமலஹாசன் பல விதமாக சித்தரித்திருக்கிறார். ஆனால் இந்த வகையில் ரஜினிகாந்த் அப்படி கிடையாது. ஆமாம், சும்மா சொல்லக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் பல விதமாக கொண்டு போவார். சும்மா சொல்ல அந்த மாதிரி அந்த வகையில் ரஜினிகாந்தை பாராட்டலாம். இவங்க ஏன் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த எதிர்கால சிந்தனைலாம் கிடையாது. கமலுக்கும் சரி, விஜய்க்கும் சரி, விஜயகாந்துலாம் சரி. ஆனால் ரஜினிக்கு இருந்தது அரசியலை நுழைய வேண்டும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், கரெக்டாக கொண்டு போனார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எந்த பண்ணக்கூடாது, கரெக்டாக இஸ்லாமியர்கள் ஆதரவாகவே தான் ஒவ்வொரு கதையும் கொண்டு போனார் சொல்லிட்டு கரெக்டாக லால் சலாம், பாட்ஷா போன்ற படங்கள்லாம் பார்த்து எந்த படத்தை எடுத்தாலும் இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக எந்த கருத்து சொல்லியிருக்க மாட்டார். அதே மாதிரி இஸ்லாமியர்களை வந்து ஒரு வில்லத்தனமாக தீவிரவாதியை காட்டியிருக்கவே மாட்டார். ஆமாம், காரணம் என்னென்னா அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால் அப்படி மைண்டில் கொண்டு போனார். ஆனால் கடைசியில் அரசியல் செய்ய முடியல. ஆனால் இந்த 3 பேருக்கு, விஜய்க்கும் விஜயகாந்துக்கும், மற்றபடி கமலுக்கு அப்படி கிடையாது. பார்ப்போம்ப்பா, அரசியல் என்னங்கிறது பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் அப்படின்னு நினச்சவங்க தான். அப்புறம் கதை கிடைக்கிறப்ப நடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. இப்போ கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி காலம் கணிந்தது. விஜயகாந்த் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். எதிர்கட்சி தலைவர் அளவுக்கு வந்துட்டார். சும்மா சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்தார். இன்றைக்கி அவர் கட்சி தேமுதிக இருக்குது. அடுத்துக்கு கமல்ஹாசன் அவரும் கட்சியை தொடங்கினார், மக்கள் நீதி மையம் அப்படின்னு. ஆமாம், கட்சி இருக்குது. ஆமாம், அவரும் இருக்கிறார். ஆனால் செயல்பாடு ரொம்ப கம்மி, ஒன்றும் கிடையாது. திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு மற்றபடி வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டுருக்கு. எப்படியோ அவர் வருங்கால எம்பியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து கட்சியின் அடிப்படையில் பல அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் விடலை. விசிக பாருங்கள், திமுக கூட்டணி இருந்தாலுமே சரி, திமுக எதிராக அவங்க அறிக்கை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா சொல்லுங்க, திமுக எதிராக மது ஒழிப்பு மாநாடு, மது மற்றும் போதைப் பொருள் தடுப்பு மாநாடு இப்படி ஏகப்பட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சப்ஜெக்ட் பண்ணி அது ஒரு வகையான பிரச்சனையாக போயிட்டு இருந்து எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமைங்கிறது அரசியல்வாதிக்கு இருக்கணும். அந்த திறமையெல்லாம் வந்து கமலுக்கு கிடையாது. அடுத்தது வந்து நம்ம விஜய் சப்ஜெக்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்துகிட்டு இருக்கு, அதுதான் தெரியல. எப்படியோ அவருடைய படங்கள் எல்லாமே பெரும்பாலும் வந்து ஒரு வில்லத்தனமான கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டக்கூடிய ஒரு சூழல் பல படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து அதற்கு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய போக்கு இருந்துகிட்டு இருக்கு. என்றாலும் கூட இப்தாரில் வந்து அன்னைக்கு நடந்த இப்தாரில், ரம்ஜான் மாதம் நடந்த இப்தாரில், விஜய் கலந்து கொண்ட இப்தாரில் விஜய் வந்து இஸ்லாமியர்களை போல தொழுதார் அப்படிங்கிறது ப்ளஸ் பாயிண்டான ஒரு விஷயம். அதை வந்து இந்த அகில இந்திய முஸ்லீம் ஜமாத் வந்து குறிப்பிட்டு காட்டாமல் போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவர்களோடு அந்த விஜய் கட்சியில் சேர்ந்தவர்களோடு விஜயோடு குடிகாரர்கள், சூதாட்டக்காரர்கள்லாம் வந்து பள்ளிவாசல் உள்ள நுழைஞ்சாங்க, அனாச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்கிறாரு. அது தவறு தான், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் எப்படி பார்க்க முடியும், எவன் குடிச்சிருக்கான் எவன் குடிக்காமல் இருக்கிறான், கூட்டம் சேரணுமா இல்லையா? அது வந்தவன்லாம் தாவேக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவன் தானா, விஜய் கட்சியை சேர்ந்தவன் தானா, அப்படி யாரு கண்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கொட்ரா அந்த கஞ்சிக்காகவும் அங்கே கொடுக்கக்கூடிய பஜ்ஜி போண்டாவுக்காகவுமே ஒரு கும்பல் வரும். குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கழுத்தில் தாவேக்கா துண்டை போட்டிருப்பான், தூக்கி வச்சு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு தேவை அந்த நேரம் கூத்து. அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து வந்திருக்கக்கூடிய விஷயங்களில் அதை ஊண்டிலாம் பார்க்க முடியாது. அப்படி பார்க்குறப்ப குடிகாரர் அப்படிங்கிற கான்செப்டு, சூதாட்டக்காரர் பல பேர் கட்சிகள் இல்லையா? எல்லா கட்சியும் இருக்கிறாங்க. ஆமாம், ஆண்டு கண்டு இருக்கக்கூடிய ஆளாத கட்சி, எதிர்கட்சி எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களும் வந்து இப்தார்கள் வந்து நடத்தினாங்க. ஒவ்வொரு வருஷம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வருஷம் நடத்தினாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களெல்லாம் தொட்டு மோந்து பார்த்து உள்ளே வரக்கூடிய சமயத்தை போலீஸார் டெஸ்ட் பண்ணுறாங்களே, எப்பா குடிச்சிருக்கிறியா நீ, உள்ள மசூதிக்கிற போ, ஊதிட்டு போப்பா, சொல்ல முடியாது. அதில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர் காணாமல் போயிடுவாங்க. அதில் குறிப்பாக வளர்ந்த கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகளில் உள்ளவங்களாம் வந்து அதை அவமரியாதையாக கருதுவார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அதெல்லாம் பண்ண முடியாது. வரும் காலங்களில் வந்து சொல்லலாம், ஒரு அறிக்கையாக விடலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, இப்தார் விருந்து மற்ற சோ ஆமாம், இஸ்லாமியருடைய பள்ளி வாசல் செய்யக்கூடிய சமயத்தில் மது அருந்தாமல் வாங்க, சுத்தமாக வாங்க, ஏன்னா எந்த ஒரு தப்பு தண்டா இல்லாமல் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிடலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். மற்றபடி வந்து அதை சரியாக செய்தார்கள் அப்படின்னா பார்த்துட்டுலாம் இருந்தோம் அப்படின்னா அது வேறு விதமான தவறான ஒரு எண்ணத்தில் போயிடும். என்ன பெரிய இஸ்லாமியர்களாம் யோக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு கருத்து கொண்டு வந்துடுவாங்க. அது வேண்டாம். அதனால் வந்து இந்த அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்து அப்படிங்கிறவருடைய எங்களுடைய அறிக்கை என்பது கொஞ்சம்
பாதி முதிர்ந்த நிலையில் பாதி நிலையில் வந்து அவர்கள் ஏதோ அறிக்கை வெளியிட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் இது பாதி அறிக்கையாக தான் கொள்ள முடியும். மீதி அறிக்கையை பொறுத்தவரை அரசியல் சம்மந்தப்பட்ட அப்படி மறந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நார்மலாக விட்டுருக்குறாங்க. அதனால் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறுக்கீடு இருக்கத்தான் செய்யும். நம்ம அவைகளெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக அரசியல்வாதிகளை வந்து பள்ளிவாசல் உள்ளவே விடக்கூடாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.